ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, ஆண் உறுப்பு ஸ்ட்ராங் ஆகலை, மேன்ஃபோர்ஸ் டேப்லெட் எடுக்கலாமா சார்? சில நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்ன சார் மேன்ஃபோர்ஸ் டேப்லெட் யூஸ் பண்ணலாமா? எனக்கு ஆண் உறுப்பு அவ்வளோ ஸ்ட்ராங் ஆக மாட்டேங்குது, எரெக்ஷன் வர மாட்டேங்குது, ஸோ மேன்ஃபோர்ஸ் டேப்லெட் எடுக்கலாமா? ஸோ சில நண்பர்கள் கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, ஏதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா, வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சேனலில் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? போனால் வீடியோ லைக் கூட பண்ணுங்க. டாபிக் உள்ள போனால் மேன்ஃபோர்ஸ் டேப்லெட் யூஸ் பண்ணலாமா? ஸோ எரெக்ஷனுக்கு சில நண்பர்கள் கேட்டாங்க, ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே மேன்ஃபோர்ஸ் நிறைய பேர் இந்த கூகுளில் பார்த்துப்பீங்க. ஸோ சர்ச் பண்ணி பார்த்துப்பீங்களே இந்த மேன்ஃபோர்ஸ் டேப்லெட்டை. தென் ஆஃப்டர் மெடிக்கல் ஷாப்பில் அங்கங்கே நிறைய பேர் பார்த்துட்டு என்ன கேட்டுங்கிறாங்க, சார் மேன்ஃபோர்ஸ் டேப்லெட் யூஸ் பண்ணலாமான்னு. மேன்ஃபோர்ஸ்ன்றது ஒரு பிராண்ட் நேம் ஃப்ரெண்ட்ஸ், மேன்கைண்ட் கம்பெனியோட பிராண்ட் நேம். அதோட சிடிலாஃபில் இருக்கும். ஸோ இந்த சிடிலாஃபில் மாலிகுல் நேம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆண் உறுப்பு ஸ்ட்ராங் ஆகலனா, எரெக்ஷன் ப்ராப்ளம் பின்னாடி எடுக்கலாம். ஸோ வைக்ரா, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன வைக்ரா ஒரு பிராண்ட் நேம் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இது ஒரு மேன்ஃபோர்ஸ்ன்ற ஒரு பிராண்டு. ஸோ இதில் சிடிலாஃபில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 100 mg இருக்கலாம், லோ mg இருக்கலாம், ஹையில் இருக்கலாம். ஸோ இது ஆண் உறுப்பு ஸ்ட்ராங் ஆகத்த எரெக்ஷன் வரத்துக்கு எடுக்கலாமான்னு கேட்டாங்க. ஸோ இங்கே ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், நான் உடனே சொல்கிறேன், வைக்ரா ஆட்டும் இதாட்டும் மோஸ்ட்லி காமனாக சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு ஒன் டைப் ஆஃப் வைக்ரா மாதிரியே. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இந்த மேன்ஃபோர்ஸ் டேப்லெட் எடுக்காதீங்க. ஸோ சில நண்பர்கள் பிரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்களா? ஸோ லோ எம்ஜியில் வேணா எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிடிலாஃபில் 25 mg 50 mg லோ எம்ஜியில் எடுத்துக்கலாம். அது கண்டினியூ எடுக்கக்கூடாது. ஓன்லி பிரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணுறீங்க அவங்க மாத்திரம் எடுக்கலாம். ஏன்னா மேரேஜ் ஆஃப்டர் ஸோ ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம், ஸோ வீட்டில் டென்ஷன்ஸ் இருக்கலாம், ஸோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி டைமில் ஒரு வாட்டி செக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஸோ நிறைய பேருக்கு டென்ஷன் அதிகமாக ஆண் உறுப்பு சரியாக ஸ்ட்ராங் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டைமில் ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணுறீங்க, லோ எம்ஜியில் வேணும்னா எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் அது கண்டினியூ எடுக்கக்கூடாது. கண்டினியூ எடுத்தப்போ உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் எடுத்துக்கு சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ லோ எம்ஜியில் வேணும்னா எடுத்துக்கலாம். அது ஓன்லி பிரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணுறாங்க அவங்க மாத்திரம் எடுத்துக்கலாம். ரிமைனிங் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஓகேவா? ஸோ அது கூட எப்படி சார் எடுக்கணும் டவுட் கூட இருக்கும். 30 minutes நீங்கள் பிஃபோர் இப்போ பிளான் பண்ணுறீங்களா? ஸோ இந்த டைமில் இன்டர்கோர்ஸ் பண்ணணும், அந்த டைம் பிளான் பண்ணி ஒரு 30 minutes முன்னாடி எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேப்லெட்டை. ஸோ எடுத்துக்க பின்னாடி ஆஃப்டர் எரெக்ஷன் வரும். ஸோ எரெக்ஷன் பின்னாடி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் எரெக்ஷன் ஆஃப்டர் செக்ஸ் உங்களுக்கு சில காமன் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கிடினஸ் இருக்கலாம், கொஞ்சம் கண் எரிச்சல் மாதிரி இருக்கலாம், ஸ்டொமக் கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்கலாம். ஸோ கொஞ்சம் ஸ்கின் மேலே கொஞ்சம் சில ரேஷஸ் வரலாம். இது காமனாக சைடு எஃபெக்ட்ஸ் வரும். பட் நீங்கள் எதுவும் டென்ஷன் எடுக்க வேண்டிய தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நிறைய நண்பர்கள் கேட்டாங்க இந்த கேள்வி. ஸோ வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாபிக் ரொம்ப வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.